திருப்பலி முன்னுரை. இன்றைய திருப்பலியானது ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுவதுடன் விண்ணக தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்டவரும் நிலைவாழ்வுமான கிறிஸ்துவை சார்ந்து தூய ஆவியருளும் மீட்பை தேடிடவும் பகைமையை விட்டு அகன்று பரிவுடன் கடவுளின் அன்பார்ந்த மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவின் உன்னத பலியில் இணைவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் புதுக்காலம் 20ஆம் ஞாயிறிலே இறைவன் தன்னையே நமக்கு உணவாக தருகின்றார். ஆன்மீக உணவாக நமக்கு தரக்கூடிய அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு நாம் நம்மை பிறருக்கு கையளிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்கள், நம் திருமலைக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். உமது புனித நாளாகிய
இன்று இத்தண்ணீரை நீரை புனிதப்படுத்தியறல வேண்டுமென நாங்கள் விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றின எம்முள் புதுப்பித்திரலும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசேயா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூவி ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்னை தெளிப்பி பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, போக்குபவர் இரக்கமாயிரம், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
தந்தையாகிய இறைவன் காட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. மாட்சிமை மிகுந்த இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இவ்வுலக வாழ்வில் கடவுளை சார்ந்திருப்போரும் இவ்வுலக வாழ்வில் மூழ்கியிருப்போருக்கும் இடைப்பட்ட இடைவெளியை எடுத்து கூறுகிறது. ஏழையாகவும் மனச்சாட்சியின்படி வாழ்வராகவும் வாழ்ந்திடனும் வள்ளல் குணமும் நன்கொடை மனமும் கொண்டு வாழ்க்கையில் நிலை வாழ்வு நமக்கு சாத்தியமாகும் என எடுத்துரைக்கும் இறைவனின் அழைப்புக்கு கவனமுடன் செவி சாய்ப்போம். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள். பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில், ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி
பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் என் துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காணா விருப்பமாம், வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா. ஆண்டவர் என் துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படியெனில் தீச்சொல்லி நின்று நான் உன்னாவை காத்திடுவேன். வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய். நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் என் துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் என் துணை, இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது மனிதருக்கும் வாழும் இறைவனுக்கும் இடைப்பட்ட இணைப்பு பாலமாம் நல்லுறவு பலியான கிறிஸ்துவையும் ஆன்ம மீட்பராம் துணையாளரோடும் சார்ந்து வாழ அழைக்கின்றது. பகைவரையும் மன்னித்து பிறர் அன்போடு வாழ அழைக்கும் உன்னத வாழ்விற்கு கடந்து செல்வோம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 15-20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 58 வரையுள்ள இறைவாக்கியங்கள். காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்பவரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். கடந்த 4 வாரங்களாக ஏறக்குறைய யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிறப்பான விதத்தில் இந்த நற்கருணையின் பேருண்மையை தியானித்து வருகின்றோம். அதிலும் கடந்த 3 வாரமாக இந்த நற்கருணை தான் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாகவும் ஊற்றாகவும் இருக்கின்றது என்பதனை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனை தொடர்ந்து இந்த ஞாயிறும் இறுதியாக முத்தாய்ப்பாக இந்த நற்கருணை நம்முடைய ஆன்மாவிற்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பற்றி சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோவை ஒண்டிப்புதூரில் இருக்கக்கூடிய புனித சூசியப்பர் பள்ளியிலே முதல்வராகவும் தாளாளராகவும் பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு கேத்தலிக் பேரண்ட்டுடைய அவங்க என்னை இந்த பியூட்டி பார்லர் ப்ளஸ் பண்ணணுன்ட்டு
அழைத்தார்கள். நானும் போய் ப்ளஸ் பண்ணேன். அப்புறம் இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவங்க பெரிய லிஸ்ட்டையே கொடுத்தாங்க. ஹேர் கலர், டேன் ரிமூவிங், ஹேர் ரிமூவிங், என்னென்னமோ. அதுக்கு விலையும் பயங்கரமாக இருந்தது. இதுக்கெல்லாம் வருவாங்களான்னு கேட்டேன். வருவாங்களாவா? அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வருவாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. உடலை அழகுபடுத்துவதற்கு எத்தனை விதங்களிலே எத்தனை நேரத்தையும் பொருளையும் நாம் செலவு செய்கின்றோம். அதே போலவே நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு புத்தகங்கள் படிப்பது, கூகுளில் சர்ச் பண்ணுவது, இப்படியாக அறிவை வளர்த்து கொள்வதற்கு கூட நாம் எத்தனையோ நேரத்தையும் பொருளையும் செலவிடுகின்றோம். மூன்றாவதாக, உறவுகளை வளர்த்து கொள்வதற்காக நாம் பல நேரத்தையும் பொருளையும் செலவிடுகின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. ஊருக்கு செல்கின்றோம், அவர்களை பார்க்கின்றோம், பேசுகின்றோம், உறவாடுகின்றோம், உறவுகளிலே வளருகின்றோம். ஆகவே இது போன்று நாம் உடலை அழகுபடுத்துவதற்கு, அறிவை வளர்த்துவதற்கு, இன்னும் உறவுகளிலே வளர்வதற்கு, இப்படியாக இதற்காக நாம் எத்தனையோ நேரத்தையும் பொருளையும் செலவு செய்கின்றோம். நம்முடைய ஆன்மாவிற்காக, ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காக என்னென்ன செலவு செய்கின்றோம், எத்தனை நேரத்தை செலவு செய்கின்றோம், எத்தனை பொருட்களை செலவு செய்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்றும் மையமாக இருக்கின்றது என்று திருவழிபாட்டில் வத்திக்கான் சங்கம் மிக அழகாக கூறுகின்றது. இதையே அதற்கு முன்பாக வாழ்ந்த புனித அகுஸ்தினார் சொல்கின்ற போது, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேறு இந்த நற்கருணை. இதைவிட மிகப்பெரியது வேறு ஏதாவது இருந்தால் அதையும் இறைவன் கண்டிப்பாக நமக்காக கொடுத்திருப்பார். ஆகவே இறைவன் கொடுத்த கொடைகளிலேயே மிக உயர்ந்த கொடை எது? நற்கருணை. ஏனென்றால் நற்கருணையிலே தன்னையே முழுவதுமாக, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார், ஆன்மீக உணவாக தருகின்றார். பிரியமானவர்களே, சாதாரணமாக புனிதர்கள் என்றாலே நிறைய சமயத்தில் பெரிய கவுன், பெரிய அங்கி போட்டுட்டு, அதே போலவே தாடி விட்டுட்டு, இல்லாட்டினா பல்வேறு விதத்தில் இந்த புனிதர்கள் இப்படி தான் படத்தை நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட்டோட ஒரு அருளாளர், இன்னும் புனித நிலைக்கு உயர்த்தப்படவில்லை, அருளாளர் நிலையில் இருக்கின்றார். 15 வருடங்கள் தான் இவ்வுலகிலே வாழ்ந்தார். தெரியுமா? கார்லோ அக்டேவியோஸ் என்கின்றவர் வெறும் 15 ஆண்டுகள் தான், 1991 ஆண்டிலே பிறந்தார். அவருக்கு இந்த இரத்த புற்றுநோய் காரணமாக 15 ஆண்டுகளிலே இறந்தார். இருந்தாலும் கூட அவர் நற்கருணையை, முதல் நற்கருணையை பெற்ற பிற்பாடு ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நற்கருணையை பெற வேண்டும் என்று துடித்து நற்கருணையை பெற்றார். அதே போலவே அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி நம்மளுக்கு விட குழந்தைகள் இடத்துல செல்ஃபோனை கொடுத்தா, அது ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஒரு சிலதெல்லாம் நமக்கே தெரியாது. ஆகவே அந்த விதத்தில் தான் இந்த 15 வயது கொண்ட இந்த கார்லோ அக்டேவியஸ் அவர்களும் கூட அதுபோல் ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டையே, நற்கருணையின் புதுமைகள் என்கின்ற வெப்சைட் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதில் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து, லான்சியானா புதுமையிலிருந்து பல்வேறு புதுமைகள், நற்கருணையின் புதுமைகள் அனைத்தும் அதில் தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா அதை பார்க்க முடியும். ஆகவே அந்த விதத்தில்
தன்னுடைய வாழ்நாள் வெறும் 15 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட நற்கருணையின் மீது, நற்கருணை தான் ஆன்மீக உணவு என்கின்ற விதத்தில் அந்த நற்கருணை உணவை உட்கொண்டு அதன் காரணமாக இன்னும் சிறப்பான விதத்தில் அந்த நற்கருணையின் புதுமைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்து நாம் நற்கருணையிலே இணைந்திருக்க வேண்டும். நற்கருணையின் மீது தீராத அளவற்ற பக்தியும் பற்றும் கொண்டு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். நற்கருணையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் அவர் 24/7/365 என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் நம்மோடு தங்கி இருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவரை பெறுவதிலும் நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதிலும் நாம் காட்டுகின்ற ஆர்வம் என்ன என்பதனை இன்றைய இறை வார்த்தை நமக்கு கேட்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எதை செய்தாலும் அதை கடவுளுடைய மாட்சிமைக்காக செய்யுங்கள். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே அனைத்தையும் இறைவனுடைய மாட்சிக்காக செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஞானத்தினுடைய மேன்மையை பற்றி அழகாக எடுத்து கூறி அந்த ஞானம் விருந்தொன்றை வைக்கின்றது. அந்த விருந்தை அருந்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நாம் வாசிக்க கேட்டோம். அதே போலவே இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த 2ஆம் வாசகத்தில் மிக பிராக்டிக்கலாக எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் மிக அழகாக சொல்கின்றார். இயேசுவை உட்கொண்டிருக்கின்ற நாம் இயேசுவாக வாழ வேண்டும். நாம் எதை உண்கின்றோமோ அதுவாக நாம் மாறுகின்றோம் என்பது உலக இதில் நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆகவே இயேசுவை உண்கின்ற நாம் இயேசுவாக மாற அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அதை பற்றி சொல்கின்ற போது மிக அழகாக திருத்தூதர் பவுல் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்வார், உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்க, ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். ஞானம்தான் இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய கொடையாக இருக்கின்றதாகவே ஞானத்தோடு வாழுங்கள் என்று மிக அழகாக தூய பவுல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றதை 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதில் இன்னும் சிறப்பான விதத்தில் நம்முடைய வாழ்வும் நம்முடைய உரையாடலும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனை சொல்கின்ற போது, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், உங்கள் உரையாடல்கள் திருப்பாடல்கள், புகழ் பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உங்கள் உரையாடல்களில் புகழ் பாக்கள், திருப்பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் இடம்பெறட்டும் என்று மிக அழகாக நம்முடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனை கோடிட்டு காட்டுகின்றார். நம்முடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு சில சமயத்தில் காதிலேயே கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது இல்லையா? யோசித்து பார்ப்போம். மிக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல்கள், புகழ் பாக்கள், அப்புறம் ஆவிக்குரிய பாடல்கள், இது உங்கள் உரையாடல்களிலே இடம்பெறட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி நம்முடைய உரையாடல்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அத்தகைய விதத்தில் வாழ்வு வாழ தேவையான வரங்களை தர இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். அதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் கொடையாக இருக்கின்றதாகவே இந்த நற்கருணை ஒரு உன்னதமான கொடை. இதை உணவாக நாம் பெறுகின்றோம்.
அந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே திடம் பெறுகின்றோம். வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து சாதனைகளை செய்வதற்கு அந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்றும் துணை செய்ய காத்திருக்கின்றார். ஆகவே நற்கருணையின் ஆண்டவரை நாடி அவரை சந்திப்போம். சந்தித்து ஒவ்வொரு நாளும், குறிப்பாக ஒருவேளை நாம் இந்த வகையிலே செல்கின்றோம் என்றால் இங்கு வந்து ஆலயத்திற்கு வந்து ஒரு நிமிடம் போதும். ஆண்டவரை சந்தித்து அவருடைய ஆசிரை பெற்று செல்வோம். நம்முடைய அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அதே போலவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வோம். இயேசுவாக வாழ முயற்சிப்போம். நம்முடைய வாழ்விலே எப்படி உடல் காரியங்களுக்கு, அறிவு காரியங்களுக்கு, உறவு காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ அதுபோல நம்முடைய ஆன்மீக உணவாக இந்த இயேசுவனுடைய திருவுடலும் இருக்கின்றது. அதற்கும் தகுந்த முக்கியத்துவம் தருவோம். அந்த விதத்தில் வாழ்கின்ற போது இன்னும் இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முடியும். அத்தகைய விதத்தில் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். காலத்திலே பாவ மன்னிப்பில் தூய்மை நீரை வாழ்வை பொருளியுடனே நம்புகிறே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது அருள் பிரகாசம் அவருடைய கருத்துப்படி மரித்த ஆம்பேல், சாம்வேல், மார்ஷல், ஸ்டீவன், இயேசுராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், கவிதா அவர்களுடைய கருத்துப்படி மரித்த பிரான்சிஸ் சேவியர், மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பிரவீன்குமார், பிரேம்குமார் கருத்துப்படி மரித்த ராஜநேசன் என்னுடைய 40ஆம் நாள் நினைவிலும், லில்லி சீலா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறுதிய மேரி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வெங்கடேஷ் திருமணம் விரைவில் நடைபெறவும், மரிய புஷ்பம் கருத்துப்படி சார்லஸ் பால்ராஜுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனிஷாமி லீமா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், டோனாவுக்கு வேலை கிடைக்கவும், பிளைவேந்திரன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காகவும், பாத்திமா கருத்துப்படி அருள் இருதயராஜ்
பத்ரிஷம்மா தாமஸ் இவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும், வில்லிதாஸ் கிறிஸ்டின் மேரி கருத்துப்படி வில்சன் ரொனால்டுடைய 11ஆம் ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாற்றுக்காகவும், சார்லஸ் விக்டர் விக்டோரியா கருத்துப்படி அந்தோணிமுத்து குரூசம்மாளுடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும், ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் எலிசபெத் கருத்துப்படி மரித்த அருட்சகோதரி ஃப்ளாரன்ஸ் அருட்தந்தை இயேசுதாஸுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜஸ்டின் சுஜிதா கருத்துப்படி ரிதன்சாவின் நட்படிப்பிற்காகவும் நட்சுகுடம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சகுந்தலா ஆசிரியை நித்தீஷ் ஒலிவியா டேனியல் ஷீபா கெப்ரிலா கருத்துப்படி ஜோசப் ஆண்டனி மெட்டிஜோனாவுடைய பிறந்த நாளிலே நன்றியாகவும் குடும்ப ஆசிரியருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் ஒப்பு கொடுப்போம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இறைவன் தன்னையே நமக்காக தந்திருக்கின்றார். நாமும் நம்மை பிறருக்கு தர அருள் வேண்டி இந்த சமுதாயத்தை நல்லொரு சமுதாயமாக மாற்ற அருள் வேண்டி ஜெபிப்போம். படைப்புகளின் துவக்கமே, உமது படைப்புகள் அனைத்தையும் நல்லதென கண்டவரே. போர் பதற்றமும் பகைமையும் சுயநலன்களும் வேரூன்றி இருக்கும் இவ்வுலகில் திருத்தந்தை பிரான்சிஸ், ஒவ்வொரு தேசத்தின் வத்திக்கான் தூதர்கள், மறைமாவட்ட ஆயர்கள், அருட்தந்தையர், அருட்கண்ணியர்கள் அர்ப்பண வாழ்வை முன்னிட்டு உலகில் தூய ஆவியின் கனிகளாம் அன்பும் அமைதியும் நிலைத்திடும் வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். கிறிஸ்து அரசரே, வாழும் இறைவனின் திருமகனே, உமது தூய அன்னையின் விண்ணேற்பு பெருவிழானை கொண்டாடி மகிழும் நாங்கள் மண்ணில் இறையாச்சின் விழுமியங்களை பறைசாற்றிடும் நல்மனம் மனிதரில் நிலை பெய்திட செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியானவரே, எம் தனிமனித குடும்ப சமூக வாழ்வை முன்னிட்டு நாங்கள் மனச்சான்றுடன் ஏழையோரின் உள்ளத்தோடும் உமக்கு உகந்த மக்களாக உம்மால் தேடி மீட்கப்பட்ட மந்தைகளாக வாழும் உம் தொடுதலுக்காக துணையாளரை உம்மை நோக்கி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகைவரையும் அணிக்கு கற்றுக் கொடுத்தவரே, உம்மை பின்பற்றி வாழும் நாங்களும் எம் வாழ்நாட்கள் முழுமைக்கும் பகைமை அகங்காரம் எனும் தீமைகளில் வீழ்ந்திடாமல் பரிசுத்த ஆவியின் நற்கனிகளின்படி வாழ்ந்திடவும் ஒருவரே ஒருவர் அன்புறவுடனும் மகிழ்ந்திட செய்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்றவரே இறைவா, உமது அன்பிற்குரிய குழந்தைகள் நமது மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி போட்டிகளில் கலந்து கொண்டமைக்கும் பெற்றுள்ள வெற்றிகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இவர்கள் தம் ஆன்மா, அறிவு, தோழமை என அனைத்திலும் அவர்கள் தேடல் நீராகிடும் வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரை இவற்றை ஏற்று எங்களுக்கு அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் இயேசுவே, என் தெய்வமே, உன்னோடு உறவாடவே என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வு பலியாக்கவே.
புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உம் உறவொன்று எமக்கு போதும். என்னை தந்தே எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. அயலானிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். உம் சித்தம் நானும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவேன். புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அயலானிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. இயேசுவே என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் முது கையினின்றபடி ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. அப்பா தந்தையே, இறைவா, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடும் என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கின்றவர்களையும், இன்னும் இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்தரலாம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்களும் என் சகோதர சகோதரிகளையும், இன்னும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும், முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கோந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நாம் அப்பா என்று அழைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயர் என போற்றப் பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளும் எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது திறவையின் உயிர் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என் தசையை தின்று இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொன்ன இயேசு இவரே. நாம் வாழ தன்னையே நமக்காக பலியாக கொடுக்கும் இயேசுவும் இவரே. இந்த ஆன்மீக உணவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும்
அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்தும் வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்தும் வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் பாவத்தை மன்னிக்க வருவாய். என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்தும் வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்தும் வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் உன்னோடு நான்
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இந்த வாரத்திலே திருநாட்கள் வருகின்ற 20ஆம் தேதி துறவு மட தலைவரும் மலைவல்லனுமான புனித பெர்னாடுடைய விழா. 21ஆம் தேதி நற்கருணையின் திருத்தந்தை புனித பத்தாம்பத்திநாதருடைய திருவிழா. 22ஆம் தேதி வியாழன் அன்று அரசியான புனித கன்னிமரியாவுடைய நினைவு விழா. 24ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் புனித பெர்த்தலேமியுடைய விழா. திருவழிபாட்டு நிகழ்வுகள் இந்த வாரத்தில் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை அன்று காலை 6:30 மணிக்கு கன்னியர் இல்லத்திலும் திருப்பலியானது நடைபெறும். கடந்த ஞாயிறன்று காந்திபுரம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் எஃப்ஆர்சி ஃபாத்திமா ரெக்ரியேஷன் கிளப் அவர்கள் நடத்திய விவிலிய போட்டியில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு குட்டீஸ் எல்லோருக்குமே சிறப்பான விதத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஏறக்குறைய 82 பேர் பங்கேற்றார்கள். அதிலே 11 பேர் பரிசுகளையும் பெற்றிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அழைத்து சென்ற பயிற்சி கொடுத்த அருட்கண்ணியர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்குமே மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறிவிப்பின் இறுதியிலே அந்த தனிப்பட்ட போட்டியிலே பரிசு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் அந்த ஷீல்டும் வழங்கப்படும். மற்ற பங்கேற்ற அனைவருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் கிளாஸில் கொடுப்பாங்க. இன்னும் வராதவர்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அது சொல்லப்பட்டு அது கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதே போலவே முதல் முறையாக நாம் பங்கேற்றிருந்தாலும் கூட மிக சிறப்பான விதத்தில் எல்லோருமே பங்கேற்றார்கள். ஏறக்குறைய ஒரே ஒரு மதிப்பெண்ணில் நம்ம ஓவரால் ஷீல்டை தவறிவிட்டோம். ஆகவே அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பான விதத்தில் பயிற்சி பெற்று அதையும் பெறுவார்கள் என்று நாம் நம்புவோம், செபிப்போம். ஆகவே இந்த இதற்காக போன வாரத்தில் போக்குவரத்திற்கு மட்டும் ரூபாய் 8000 செலவானது. அது இல்லாமல் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றவற்றையெல்லாம் இதிலே ரூபாய் 5000 திரு ஆரோக்கியநாதன், திருமதி ஆக்னஸ் எலிசபெத் ஆஸ்ரியை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம ரோஸ்ரி ரெட்ரீட் சென்டரில் ஜெபமாலை ஜெபிக்க நம்முடைய திருவிழாவின் போது அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். அதில் ஏறக்குறைய ஒரு 26 பேர் உங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான ஜெபமாலை ஜெபிக்க, அதே போலவே ஜெப அட்டை இவையெல்லாம் இருக்கின்ற நம்முடைய உபதேசியர் திரு ஆண்டனி அவர்களிடத்தில் திருப்பலி முடிந்த பிற்பாடு சக்ரைஸ்டில் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு சிறுபான்மை நல வாரியம் வழியாக தையல் மிஷன் மற்றும் கடன் உதவிகளை மகளிருக்கு கொடுக்க உள்ளார்கள். இது பற்றிய விவரங்களை அறிய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க பொறுப்பாளர்கள் திரு அருள் பிரகாசம் மற்றும் திரு வின்சென்ட் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் அந்த விவரங்களையும் கொடுப்பார்கள். ஆகவே இதில் மகளிருக்கான தையல் மிஷின் மற்றும் கடன் உதவி இதை பெற விரும்புகின்றவர்கள் இந்த திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய இந்த அரங்கிலே பின்புறமாக கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். இந்த வாரத்தில் குடும்ப சந்திப்பு செவ்வாய், புதன், குழந்தை தெரேசா அன்பியம், வியாழன் மற்றும் அடுத்த வாரத்தில் செவ்வாய், புதன் மரியன்னை அன்பியம். அதோடு வீடுகள் சந்திப்பதை நம்முடைய பங்கிலே முடித்திருப்போம் என்று நம்புகின்றேன். அது தொடர்ந்து செப்டம்பர் முதல் 2 வாரம் நம்முடைய கிளை பங்கான சிலுவைபுரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை சந்திப்போம். அதன் பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு
விடுபட்ட வீடுகளை சந்தித்து வந்திருப்பேன். ஆகவே யார் யார் வீடுகளை சந்திக்கவில்லையோ அவர்கள் வந்து என்னிடத்தில் தெரிவித்தீர்கள் என்றால் உங்கள் வீடுகளை சந்திப்பதற்கு உதவியாக இருக்கும். குடும்ப விவரப்பட்டியலை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நாட்கள் நெருங்கிவிட்டன. அடுத்த வாரம் 31ஆம் தேதிக்குள் கொடுக்க, இந்த மாத இறுதிக்குள் கொடுக்க உங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே ஃபோட்டோஸோட, ஒரு ஃபோட்டோ ஒட்டியும் ஒரு ஃபோட்டோ தனியாகவும் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களிடத்தில் அந்த குடும்ப விவரங்கள் அடங்கிய பட்டியலை எந்த அளவுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியுமோ, ஞானஸ்தானம் மற்றும் உறுதி பூசல், புது நன்மை, குறிப்பாக 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே சகோதரி மோட்சா அவர்களிடத்தில் நீங்கள் பெயர்களை கொடுத்தீங்கன்னா அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன டேட்டுங்கிறத குறித்து கொடுப்பார்கள். ஆகவே பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து எந்த கலங்களையும் எந்த காலமும் விடாமல் பூர்த்தி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு 25ஆம் தேதி 4ஆம் ஞாயிறு இளைஞர்கள் இளம் பெண்கள் திருப்பலியை சிறப்பிப்பார்கள். சிறப்பித்த பிற்பாடு திருப்பலியின் இறுதியிலே அவர்களுக்கான கூட்டமும் நடைபெறும். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆசிரியர் தினமாக, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வருகின்றது. ஆகவே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நம் பங்கிலே ஆசிரியர் தின விழாவாக சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லதா அவர்களும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரீட்டா அவர்கள் மற்றும் திரு பவுல் ஆசிரியர், பவுல் அன்பிய பொறுப்பாளர், அதை போலவே திருமதி கவிதா வனத்த சின்னப்பர் அன்பிய பொறுப்பாளர், இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து அந்த ஏறக்குறைய ஒரு 50-60 பேர்த்துக்கு மேலே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, வேறு எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இன்னும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் எல்லோருமே இணைந்து அந்த திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த 4 பேரும், 2 தலைமை ஆசிரியர்கள் நிதி உதவி பெறும் பள்ளியில், அதே போலவே அரசு பள்ளிகளில் திரு பவுல் ஆசிரியர், பவுல் அன்பிய பொறுப்பாளர், அதே போலவே திருமதி கவிதா ஆசிரியை அவர்கள் வனத்த சின்னப்பர் அன்பிய பொறுப்பாளர் ஆகிய அவர்கள் ஒருங்கிணைந்து இதை செயல்படுத்த மற்றவர்களை எல்லாத்தையும் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக ஆசிரியர்களுடைய பெயர்களையும் ஃபோன் நம்பரையும் திரட்டி இதற்கான ஏற்பாடுகளை அர்த்தமுள்ள வகையிலே அந்த திருவழிபாடையை சிறப்பிக்க ஆசிரியர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வயநாடு மக்களின் துயர் துடைக்க கடந்த ஞாயிறு 11ஆம் தேதி அன்று சிறப்பு காணிக்கையானது எடுக்கப்பட்டது. அதுவும் அதே போலவே ஒரு சிலர் தனிப்பட்ட விதத்தில் என்னிடத்திலே தொகையை கொடுத்தார்கள். இவை அனைத்தையும் சேர்த்து ரூபாய் 37,250 சிஎம்எஸ்எஸ் மூலமாக உதவி செய்ய நம்முடைய பங்கிலிருந்து கொடுத்திருக்கின்றோம். 37,250. ஆகவே மனித நேயத்தோடும் தாராள உள்ளத்தோடும் நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது ஆலயத்தில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக உபதேசியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நம்முடைய திருவாளர் ஆண்டனி அவர்கள். அவர் நேற்று தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆகவே அவருக்கு நம் பங்கின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடையை அணிவிப்போம். பங்கு அளவிலே விவிலிய ஞாயிறை சாதாரணமாக செப்டம்பர் மாதத்தில் தமிழக அளவிலே கொண்டாடுவார்கள். நாம் இந்த செப்டம்பர் மாதம் குவார்ட்டர்லி எக்ஸாம் எல்லாம் இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை விவிலிய ஞாயிறாக சிறப்பிப்போம். பல்வேறு போட்டிகளை அதில் நடத்த இருக்கின்றோம். ஆகவே ஆர்வத்தோடு எல்லோருமே பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு ஜான் போஸ்கோ அன்பியம் வெங்கமேட்டிலே வசிக்கக்கூடிய திரு ஜான்ராஜ், திருமதி சாந்தி இவருடைய மகள் செல்வி சரோஜினிக்கும்
ஊட்டி மறை மாவட்டம் தாளவாடி சூசியபுரம் பங்கில் வசிக்கின்ற திரு ராயப்பன் திருமதி சகாயமேரி இவர்களுடைய மகன் ஆரோக்கியராஜுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கு பவுல் அன்பியம் சஹானா கார்டனிலே வசிக்கக்கூடிய திரு எஃப் ஜான் போஸ்கோ திருமதி ஜே மல்லிகா பிரவீன் இவர்களுடைய மகள் செல்வி அகிலா போஸ்கோவிற்கும் ஊட்டி மறை மாவட்டம் பவானி பங்கிலே வசிக்கக்கூடிய திரு சத்தியசீலன் திருமதி மைக்கேல் அம்மாள் இவருடைய மகன் ஹேமத் கிறிஸ்டோஃபருக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 1ஆம் அறிவிப்பு. திருமண பந்தத்தால் இணைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருமணங்களிலே ஏதாவது விக்கினங்களோ தடைகளோ இருந்தால் பங்கு தந்தையினிடத்தில் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுடைய சிற்றுண்டிக்காக தொகை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் தேவப்பிரியா லியோ ஆரோக்கியராஜ் 400 ரூபாய், திரு ஜான் சிஜி இறையருக்கு அன்பியம் 1000 ரூபாய், வில்லியம் ஜெனிஃபர் இறையருக்கு அன்பியம் 1000 ரூபாய், மைக்கேல் ராஜ் சசி பவுல் அன்பியம் 500 ரூபாய், ஜோசப் சத்தியநாதன் கவிதா மேரி ஜான் போஸ்கோ அன்பியம் 1000 ரூபாய், பென்சன் விஜிலா வனத்து சின்னப்பர் அன்பியம் 500 ரூபாய், வில்சன் வினோதினி ஜான் பிரிட்டோ நெய்வேலி 1500 ரூபாய், சார்லஸ் விக்டர் விக்டோரியா செபஸ்தியார் அன்பியம் 500 ரூபாய், ஜோஸ்பின் ஜெனிஃபர் இறையிறக்க அன்பியம் 1000 ரூபாய், அந்தோனி ராஜ் நான்சி வனத்து சின்னப்பர் அன்பியம் 500 ரூபாய், பொருட்களை சமைக்க உதவியற்றவர் டொமினிக் ராணி பவுல் அன்பியம். இவர்கள் எல்லோருக்குமே நன்றி. இந்த தொகையை வரக்கூடிய நாட்களிலே இந்த குழந்தைகளுக்காக பயன்படுத்துவோம். ஆகவே இன்றும் வழக்கம் போல ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். பெற்றோர்கள் நல்ல முறையில் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏறக்குறைய 140 குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னியும் வரக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். கடந்த வாரம் நான் ஒரு அன்பியத்திற்கு வந்திருக்க சென்ற போது ஒரு 9th படிக்கிற பையன், அப்பவும் படிச்சுட்டு தான் இருந்தான், வந்து அவரிடத்தில் கோயிலுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரையா அப்படி வருவேன், ஒரு சில சமயத்தில் படிக்கிறதுக்கு அதிகமாக இருந்தால் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அந்த பையன்கிட்ட இங்கூட சொன்னேன், படிப்பு எவ்வளவு இருந்தாலும் அந்த 1.5 மணி நேரம் கடவுளுக்காக கொடு, கடவுள் ஒன்றா நிறைவான ஞானத்தால் நிரப்பி 1 மணி நேரத்தில் படிக்க வேண்டியதை 20 நிமிஷத்தில் படிக்க வைப்பார். அந்த அற்புதங்களை செய்யக்கூடியவர் ஆண்டவர்னு சொன்னேன். வந்திருக்கானான்னு தெரியல இன்னைக்கு. ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் இன்னும் அக்கறை காட்டுங்கள். வயது வராதவர்களுக்கு அனுப்பாத பெற்றோர்கள் அனுப்பி வையுங்கள். இது உங்களுடைய கடமை. ஆகவே தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளை ஞான அறிவிலே வளர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே அந்த விதத்தில் பெற்றோர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, இவர்களுடைய அலங்களால் கிறிஸ்துவனுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று மாலும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை உண்ட நாம் இயேசுவை போல வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
தாயே.